Good day to all. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இங்கிலீஷ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2 அண்ட் டயர் 3 எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இங்கிலீஷில் வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எரர் ஸ்பாட்டிங் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன் எரர் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோனவுன். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன் இஸ் அ வேர்ட் விச் இஸ் யூஸ் டு ரிப்ளேஸ் அ நவுன். இது ஒரு சப்ஸ்டியூட் வேர்ட். ஏன் நம்ம அதை சப்ஸ்டியூட் வேர்டுன்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரே ப்ரோனவுனை திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரோனவுன் இஸ் அ வேர்ட் used in place of a noun in order to avoid its repetition. இதுவும் possessive கேஸுக்கு தான். When two subjects are joined by either or, neither or, not only, but also, none but இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு சப்ஜெக்டை நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ the possessive case of the pronoun is used in accordance with the nearest subject. இப்போ நம்ம முன்னாடி ஒரு ரூல் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்ட் ஆகிற ரூல் தான் இது. இதில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது தான் நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். either or, neither nor, not only but also, none but இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ the possessive case should be in accordance with the nearest subject. அந்த possessive case எங்கே வருதோ அது பக்கத்தில் இருக்க சப்ஜெக்டை தான் குறிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் neither the students nor the teacher. ஸோ neither nor வச்சு கனெக்ட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் கனெக்ட் பண்ணுறோம் இந்த வேர்டு வச்சு. ஸோ neither the ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணுமா, இல்லை டீச்சர் வந்து சிங்குலர் ஃபார்மில் இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the possessive case of the pronoun is used according to the nearest subject. இந்த possessive case இந்த இடத்துல வருது. nearest subject யாரு? the teacher. ஸோ சிங்குலர் ஃபார்மில் யூஸ் பண்ணுவோம். his proper uniform. neither the students nor the teacher was playing in his proper uniform. Possessive case is in accordance with the nearest subject. அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா when the pronouns each, every, neither, either, anyone, more than one இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ possessive case should be third person singular, that is his. இதை யூஸ் பண்ணணும். ஸோ each, every, neither, either, anyone, many, more than one இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ his அப்படின்றது யூஸ் பண்ணோம், which is third person singular. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா neither of the two brothers has brought his bedding. each one of us எந்த டென்ஸ் வேணால் இருக்கலாம், நிறைய பேரை தான் குறிக்கிறோம், பட் வில் பி யூஸிங் தேர்ட் பர்சன் சிங்குலர், தட் இஸ் ஹிஸ். each one of us is doing his duty properly. everyone, ஸோ everyone, each one, everyone அப்படின்றப்பையும் குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கிறோம், அதில் ஒருத்தவங்களையும் குறிக்கிறோம், பட் அதனால வில் பி யூஸிங் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹிஸ். every boy, எல்லாருமே they are required to bring their bag அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் குறிக்கிறோன்றதுனால ப்ளூரல் ஃபார்ம் வரக்கூடாது, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹிஸ் யூஸ் பண்ணணும். his luggage, every boy is required to bring his luggage. அடுத்த ரூல் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ஒன் அப்படிங்கிற வேர்டை வந்து சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறப்போ the possessive case should be in related to one, அதாவது once அப்படின்னு யூஸ் பண்ணணும். சப்ஜெக்டில் வந்து ஒன்னுங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா possessive case should be once, O-N-E apostrophe S, இந்த once யூஸ் பண்ணணும். when one is used as a subject, the possessive case of the pronoun should be according to one, that is once. For example, one should do one's duty. one's duty, it is not his duty or her duty or their duty, இதெல்லாம் வரக்கூடாது. we should be using once because இந்த இடத்துல சப்ஜெக்டில் வந்து ஒன்னுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். one should do one's duty sincerely. அடுத்த ரூல், when a pronoun is used for more than one noun or pronoun of different person, the possessive case is in the form of the first person plural our and second person plural your. இது என்னன்னு சொல்கிறோன்னா இப்போ ஒரு சென்டென்ஸில் மோர் தென் ஒன் நவுன் இருக்குது, அவங்கள டினோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற possessive case should be first person plural அவராக இருக்கலாம், இல்லைனா செகண்ட் பர்சன் plural யுவராக இருக்கலாம். அந்த சென்டென்ஸில் வந்து ஐ, வி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் வருது அப்படின்னா வில் பி யூஸிங் அவர். இதே யூ யூஸ் பண்ணி வர்ற இது யூ அண்ட் ஐ வந்துச்சுன்னா அவர்னு சொல்லிப்போம். ஐ இல்லாத பட்சத்தில் வில் பி யூஸிங் யுவர். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்லி யூ அண்ட் ஐ, யூ அவங்க இன்னொருத்தவங்க ப்ளஸ் ஐ, நான் என்னையும் குறிக்கிறேன். ஸோ வில் பி யூஸிங் அவர் புக்ஸ். You and I have brought our books. You and he,
இதில் ஐ வரல, வேற ஒரு ரெண்டு பேரை நம்ம குறிக்கிறோம். ஸோ வில் பி யூஸிங் செகண்ட் பர்சன் ப்ளூரல், யுவர். யூ அண்ட் ஹீ கம்ப்ளீட்டட் யுவர் ஒர்க். இதே 3 பேர் வரோம், ஹாவ் யூ, ஹீ அண்ட் ஐ வருது, அதனாலேயே வில் பி யூஸிங் அவர். ஹாவ் யூ, ஹீ அண்ட் ஐ ரிசீவ்ட் அவர் லெட்டர்ஸ். பிகாஸ் ஐ வருது, ஸோ வில் பி யூஸிங் அவர். இதில் ஐ வரலை, ஸோ வில் பி யூஸிங் யுவர். இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் அண்ட் அதோட ரூல்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுனில் பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுன் இட் ரெஃபர்ஸ் டு அ பர்சன். அதில் வந்து கேசஸ் ஆஃப் பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பார்த்தோம். சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ் அண்ட் பொசசிவ். அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு ஐ, மீ, மைன், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ ஐ, வி, ஹீ, ஷீ எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஒரு பர்சனை குறிக்கிறதுக்கான வர்ற ப்ரோனவுன் பர்சனல் ப்ரோனவுன். அடுத்தது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் பார்த்தோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்றது ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு, ஸ்பெசிஃபிக்காக இது அதுன்னு சொல்கிறதுக்கு. ஸோ வில் பி யூஸிங் திஸ், that, these and those. So this and that சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், these and those ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்ட்ரோகேட்டிவ். ஸோ இன்ட்ரோகேட்டிவ்னாலே ஒரு கொஸ்டின் மார்க். கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோனவுன் ஹூ, ஹூம், ஹூஸ். இது வந்து பர்சனை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். விச் அப்படிங்கிறதுலாம் ஒரு நான் லிவிங் திங் ஒரு அனிமல், இதுக்கு குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்றது ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இண்டிபெண்டன்ட் ஃப்ரேஸ் அண்ட் டிபெண்டன்ட் ஃப்ரேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஈட்டிங் அன் ஆப்பிள், த ஆப்பிள் இஸ் டேஸ்டி. இந்த ரெண்டு ஐ ஆம் ஈட்டிங் அன் ஆப்பிள் இது வந்து ஒரு சென்டென்ஸ். தென் ஆப்பிள் இஸ் டேஸ்டி இது வந்து ஒரு டிபெண்டன்ட் சென்டென்ஸ். இது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? த ஆப்பிள் தட் ஐ ஆம் ஈட்டிங் இஸ் டேஸ்டி. ஸோ வில் பி இந்த ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோனவுன் தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இதில் என்னென்ன வேர்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹூ, that எக்ஸெட்ரா. இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஹூ, that, which இதெல்லாம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோனவுன் தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ அடுத்து இன்டெஃபினிட் ப்ரோனவுன் பார்த்தோம். இன்டெஃபினிட் இஸ் நான் டெஃபினிட். அதாவது வேகா ஓவராலாக எல்லாத்தையும் சொல்கிறது, குத்து மதிப்பாக சொல்கிற விஷயங்கள். சம்படி, நோபடி, எவ்ரிபடி, ஆல், மச், இந்த வேர்ட்ஸ்லாம் இன்டெஃபினிட் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஸோ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ருக்கு வந்து ஒரு கீவேர்டு என்னது அப்படின்னு பார்த்தோன்னு இல்லை, செல்ஃப், செல்ஃப்ஸ், செல்ஃப் அண்ட் செல்ஃப்ஸ். இந்த வேர்ட்ஸ் வர்ற ப்ரோனவுன் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்? ஒரு சென்டென்ஸில் வர சப்ஜெக்டே ஆப்ஜெக்ட் திருப்பி குறிக்குது அப்படின்னா வில் பி யூஸிங் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். அபி ஏட் பை ஹிம்செல்ஃப், ஆத்யா ஹேட் லஞ்ச் பை ஹர் செல்ஃப். ஸோ ஆத்யா ஹேட் லஞ்ச் எப்படி சாப்பிட்டா? அவளே சாப்பிட்டுட்டா, பை ஹர் செல்ஃப். ஸோ ஆத்யாவே திருப்பி குறிக்கிறதுனால இட் வில் பி யூஸிங் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இட் ரெஃபர்ஸ் டு நவுன் ஆஸ் ஒன் அட் அ டைம். ஸோ குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கும் போது வில் பி கிவிங் த ஒருத்தவங்களையும் ஆனால் பாயிண்ட் பண்ணுவோம். குரூப் ஆஃப் பீப்புளை தான் சொல்லுவோம், ஆனால் ஒருத்தவங்களுக்குமே அதில் ஈக்குவல் ஷேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் ஒன் அ ப்ரைஸ், எவ்ரி ஒன் இஸ் குட் அட் மேத், ஈச் கேர்ள் இஸ் பிரிட்டி, இந்த மாதிரி ஈச் கேர்ள் இஸ் பிரிட்டி. ஸோ எல்லாருமே அழகாக இருக்காங்க, ஆனால் ஒரு கேர்ளுமே அழகாக இருக்காங்க, ஒருத்தவங்களுமே பிரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ஈச் கேர்ள் இஸ் பிரிட்டி. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனில் வரும். ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். ஸோ ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோகேட்டிவ், ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோனவுன் ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். இதில் நம்ம பார்த்த ரெண்டு வேர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் ஒன் அனதர். இதில் ஈச் அதர் வந்து ரெண்டு பர்சனுக்குள்ளே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன் அனதர் வந்து மோர் தென் 2 people, நிறைய பேரை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட். இதில் நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ் பார்த்தோம். அதோட சின்ன ரீகேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்த ரூல் ஆர்டர் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். ஸோ சிங்குலர் ப்ரோனவுன் வர்றப்போ வில் பி யூஸிங் த ஆர்டர் செகண்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், 2, 3 and 1. அதாவது யூ, he or she, I, இந்த ஆர்டரில் வரணும் சிங்குலர் கேஸில். இதே ப்ளூரல் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. We,
you, they. For example, you, Mohan and I will be eating lunch at my house. Singular use பண்றோம். You, Mohan and I. 2, 3 and 1. இல்லனா you and I can finish the homework at my place. நம்ம வந்து third person யூஸ் பண்ணாதப்போ you and I 2 and 1 அந்த ஆர்டர்ல வரணும். ஸோ 2 3 1 1 2 3. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று என்ன நோட் பண்ணணும்னா அன்பிளசன்ட் ஆக்ட் வர்றப்போ irrespective of the number of people சிங்குலராகவும் இருக்கலாம் ப்ளூரலாகவும் இருக்கலாம் we'll be using 1 2 and 3 ஆர்டர் தான். You and I will be punished. You and I are not going அப்படின்னு சொல்லாமல் I and Mohan will be punished. I and you will be punished. அந்த மாதிரி சொல்லணும். அடுத்தது வந்து to be verbன்றது is are, am, been, being இதெல்லாம் to be verb. So to be verbs should be followed by subjective form. Subjective formங்கிறது I, she, he, we இதெல்லாம் subjective form. This is she speaking. It is I who brought you home. இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். Between you and I அப்படின்னு வரக்கூடாது. Betweenன்றது preposition. Between you and I அப்படின்னு வரக்கூடாது. அது அடுத்த ரூலில் பார்த்துரும். Verbs and prepositions வரும்போது followed by objective. Objective caseங்கிறது me, you, me, you இந்த வேர்ட்ஸ்லாம் தான் objective case. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி between அப்படின்னு வருது. Between you and I ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ between வருது. இப்போ you and I வரலாங்கம்மா அப்படின்னு பார்த்தா வரக்கூடாது. பிகாஸ் between is a preposition. So we will be using objective form that is me. So between வரப்போ we will be using you and me. Between you and me I am intelligent. Or between you and me this is our little secret between you and me. அந்த மாதிரி சொல்லும்போது ஸோ either, neither, each other, anyone, none, one another இதை பேஸ் பண்ணி நம்ம certain ரூல்ஸ் பார்த்தோம். என்ன ரூல் பார்த்தோம்? either, neither, each other வரும்போது 2 பர்சன்ட்குள்ளே வர வேண்டிய வேர்ட்ஸு, anyone, none, one another வரும்போது more than 2 peopleக்கு வர வேண்டிய வேர்ட்ஸ். இது போத் பேஸ் பண்ணி ஒரு ரூல் பார்த்தோம். என்ன ரூல் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு அன்பிளசன்ட் ஆக்ட் வரும்போது போத் யூஸ் பண்ணக்கூடாது. நெய்தர் அந்த வேர்ட் யூஸ் பண்ணும். both of them are not going, neither of them are not going யூஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ரூல் பொசசிவ் கேஸ் பேஸ் பண்ணி வந்த ரூல். ஸோ as well as, together இதெல்லாம் வரும்போது as well as, together, in addition to இந்த மாதிரி வர்றப்போ will be using possessive case in accordance with the first subject. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யார் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி possessive case யூஸ் பண்ணும். இதே either or, neither nor இந்த வேர்ட்ஸ்லாம் வரும்போது will be using possessive case in accordance with the nearest subject. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற நியராக இருக்கிறது, லாஸ்ட்டாக இருக்கிறது, அந்த ரெண்டாவதாக இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இதே each, every இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது தேர்ட் பர்சன் சிங்குலர் his யூஸ் பண்ணுவோம். each citizen should do his duty to the nation. ஸோ each citizen அப்படின்னு வர்றப்போ his அப்படின்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் possessive case யூஸ் பண்ணுவோம். இதே ஒன் அப்படின்றது சப்ஜெக்டில் இருந்துன்னா will be using the possessive case once. One should eat one's lunch properly. One should eat his lunch, her lunch அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது because the word one is at the subject. So we'll be using one should eat one's lunch properly. So multiple pronoun வரும்போது we'll be using our, your. our எப்போ யூஸ் பண்ணுவோம்? அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து I or we வருது அப்படின்னா our யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே இல்லாமல் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் மட்டும் குறிக்கிற போது we'll be using your. ஸோ இது இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் பேஸ் பண்ணி நம் ப்ரோனவுனில் வந்து எரர் ஸ்பாட்டிங் பார்க்கலாம். குட் டே டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரோனவுன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், என்ன மாதிரி எரர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒன் ஷுட் look after their parents. No error. First option one should, second option look after, third option their parents, fourth option no error. So இந்த சென்டென்ஸில் எரர் இருக்கா இல்லையா
எரர் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆப்ஷன், இதுதான் கொஸ்டின். இது எந்த ரூலை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்த பொசசிவ் கேஸ் பேஸ் பண்ணி வர ரூலில் ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா when the word one is used as the subject, the possessive case of the pronoun should be in accordance with one. அதாவது one அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா possessive case of the pronoun ஒன்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதாவது once அப்படின்னு வரணும். ஸோ இந்த இடத்துல ஒன் சப்ஜெக்டாக வருது, ஆனால் பொசசிவ் கேஸ் ஆஃப் த ப்ரோனவுன் இடத்துல வந்து தேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஒன் வரும்போது ஒன்ஸ் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல ஒன் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வந்திருக்கு, ஆனால் பொசசிவ் கேஸ் ஆஃப் த ப்ரோனவுனில் தேர் வருது. பட் ஒன் வரும்போது ஒன்ஸ் தான் வரணும். ஸோ த எரர் இஸ் இன் த ஆப்ஷன் 3. த ஆன்சர் ஷுட் பி ஒன் ஷுட் லுக் ஆஃப்டர் one's parents. அடுத்த question. The children which are assembled in the hall are the ones chosen for the field trip. இதில் எரர் இருக்கா இல்லை ஆப்ஷன் 4 நோ எரர், இதுதான் கொஸ்டின். ஸோ இதில் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the children are assembled in the hall, சில்ட்ரன் வந்து ஹாலில் அசம்பிள் ஆயிருக்காங்க, அவங்க வந்து ஃபீல்ட் ட்ரிப்க்கு சூஸ் ஆயிருக்காங்க. அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் அண்ட் டிபெண்டன்ட் சென்டென்ஸை கனெக்ட் ஆகுது, அதாவது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் என்னென்ன வேர்ட்ஸ் வரும்? who, whom, which, that, இந்த வேர்ட்ஸ்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுனில் வரும். ஸோ இதில் வந்து which, that இந்த வேர்ட்ஸ் வந்து நான் லிவிங் திங்ஸ் ஆர் அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். who and whom people ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணியிருக்க ரிலேட்டிவ் ப்ரோனவுன் which யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சில்ட்ரன் ரெஃபர் டு அ குரூப் ஆஃப் பீப்புள், பர்சன், எல்லாமே மக்கள் தான். ஸோ த சில்ட்ரன் who are assembled in the hall are the ones chosen for the field trip. இப்படி தான் வரணும். ஸோ த எரர் இஸ் இன் ஆப்ஷன் 1 அண்ட் த எரர் இஸ் which இல்லை who வரணும். அடுத்த கொஸ்டின். There is no agreement between you and I, so we are free to go our way. No error. இந்த கொஸ்டினில் எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா between. betweenங்கிறது ஒரு preposition. நம்ம ஒரு ரூல் பார்த்துருப்போம், verb or preposition வந்துச்சு ஒரு சென்டென்ஸில் அப்படின்னா it should be followed by objective case of a pronoun. So objective case of second person singular you. இதே objective case of first person singular வந்து me வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா between you objective case and I, இது வந்து சப்ஜெக்டிவாக வருது. பட் த ரூல் இஸ் ப்ரெப்போசிஷன் வந்துச்சுன்னா objective case ஃபாலோ ஆகணும். ஸோ த ஆன்சர் ஷுட் பி தேர் இஸ் நோ அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் மீ. ஸோ த எரர் இஸ் இன் த ஆப்ஷன் 2. between you and me. அடுத்த question. I and Tina will go to the market in the evening. Option 4 no error. So இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ரூல், ஒரு சென்டென்ஸில் மல்டிபிள் ப்ரோனவுன்ஸ் வர்றப்போ சிங்குலர் டென்ஸாக இருந்துச்சுன்னா, சிங்குலர் ப்ரோனவுன்ஸாக இருந்தாங்கன்னா the order of pronoun should be 2, 3, 1. அதாவது second person, third person, first person. It can be 2 and 3 or 3 and 1 or 2 and 1. But the order should be 2, 3, 1. இதே ப்ளூரலாக இருந்தாங்கன்னா the order should be 1, 2, 3. First person, second person, third person. Suppose ஒரு unpleasant act or negative act இருந்தாலும் irrespective of the number of people, அதாவது சிங்குலராகவும் இருக்கலாம் ப்ளூரலாகவும் இருக்கலாம்,
the order should be 1, 2 and 3. இங்க என்ன வந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா I and Tina will go to the market in the evening. It's a normal sentence. So இது ஒரு unpleasant act இல்ல. Plus I and Tina. நான் டீனான்றவங்க ஒருத்தவங்க தான். So it is singular. So the order should be 2, 3, 1. அதாவது second person வரணும், third person வரணும், அப்புறம் தான் first person வரணும். இங்க வந்து I அப்படிங்கிறது first person. டீனா அப்படிங்கிறது third person. Order வந்து third person வந்ததுக்கு அப்புறம் first person வரணும். So the sentence should be in the form Tina and I. Tina and I will go to the market in the evening. So the error is in the option 1. My uncle forced my friend and I to stay back. Option 4, no error. So option 1, my uncle forced, adula error irukka. My friend and I 2, adula error irukka. To stay back 3, adula error irukka illa error e illaya. Idhaan question. Idla eppadi error irukku appdin kandupidikkiradhukku நம்ம already base பண்ண ரூல் படிச்ச ரூல்ஸ் வச்சு தான் இத பார்க்க போறோம். So forced, force அப்படிங்கிறது it is a verb. uncle என்ன பண்றாங்க? force பண்றாங்க. it's an action verb. So force பண்றாங்க. So verb வர்றப்போ நம்ம என்ன ரூல் பார்த்தோம்? verb or prepositions வர்றப்போ objective case of a pronoun should be followed. first person singular க்கு subjective வந்து I, objective me, possessive case of a pronoun mine. So inga preposition, I mean verb varudhu. So my friend and I varakudadu. The objective case of first person me varano. So the answer is 2. My friend and me. My uncle forced my friend and me to stay back. Answer is in option 2. Adutha question. May I know to who I am speaking? No error. இந்த question பாத்தீங்கன்னா இது ஒரு நம்ம இது வரைக்கும் இந்த ரூல் பார்க்கலன்னு நினைக்கிறேன். So இது ஒரு interrogative sentence. Interrogative pronoun என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா who, whom, whose இதெல்லாம் வரும். ஸோ இந்த இடத்துல மே ஐ நோ டு ஹூ ஐ எம் ஸ்பீக்கிங் அப்படின்னு வருது. இங்கே மே ஐ நோவில் எரர் இருக்கா, டு ஹூவில் எரர் இருக்கா, ஐ எம் ஸ்பீக்கிங்கில் எரர் இருக்கா, இல்லை எரரே இல்லையா? எரர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரும். ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் யார்கிட்ட பேசுகிறேன், ஸோ அந்த யார் அப்படிங்கிறது சப்ஜெக்டான என்ன நான், தட் இஸ் ஐ. இங்கே வர வேண்டிய ப்ரோனவுன் ஐயை குறிக்குதா இல்லை யார்கிட்ட இன்னொருத்தவங்க கிட்ட பேசுகிறேன் இல்லைங்களா அந்த பர்சன், த தேர்ட் பர்சன், அவங்கள குறிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வர வேண்டிய ப்ரோனவுன் இட் ரெஃபர்ஸ் டு த தேர்ட் பர்சன், டு ஹூ ஐ எம் டாக். அதாவது யார்கிட்ட பேசுனா அவங்கள தான் அது குறிக்குது. ஸோ ஒரு தம்ப் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா who, it should refer to the subject in the sentence. Whom, it should refer to the object in the sentence. அதாவது இங்கே வர வேண்டிய ப்ரோனவுன் இட் should refer to the object அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எந்த இப்போ ஹூ வரணுமா ஹூம் வரணுமான்ற கன்ஃபியூஷனுக்கு ஒரு தம்ப் ரூல், ஹூ வந்து ஒரு சென்டென்ஸில் இட் ரெஃபர்ஸ் டு த சப்ஜெக்ட். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே ஐ வருது இல்லைங்களா, இந்த ஐயை ரெஃபர் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஹூ யூஸ் பண்ணுவோம். இதே அந்த தேர்ட் பர்சன் இன்னொருத்தவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ அவங்கள ரெஃபர் பண்ணுற மாதிரி வர்றப்போ வில் பி யூஸிங் ஹூம். ஸோ இந்த இடத்துல
May I know to whom I am speaking? அதாவது ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதுக்கு இன்னொரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ who refers to subject, whom refers to object, இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சின்ன டிப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் he or she இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்க ஒரு சென்டென்ஸை அப்படின்னு வர்றப்போ you will be using who. இதே him or her அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா you will be using whom. For example, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ I am speaking with him, I am speaking to him அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்லைனா I am speaking to her அப்படின்னு சொல்லுவோம். I am speaking to he, I am speaking to she அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ him, her இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் whom. இந்த he, she அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம who யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு him or her வருது. ஸோ we will be using whom. The answer is 2. அடுத்த question. John, I and Harry have finished our studies. No error. இந்த கொஸ்டினில் ஆப்ஷன் 1, 2, 3, 4 இதில் எதில் எரர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரூல். சிங்குலர் ப்ரோனவுன்ஸ் வந்தால் the order of pronouns in a sentence is 2, 3, 1. அதே plural வந்தா the order will be 1, 2, 3 and the same is followed for unpleasant act and negative sentences. So இங்கே பார்த்தீங்கன்னா சிங்குலர் தான். ஜான்ன்றவங்க ஒருத்தவங்க, ஐன்றவங்க ஒருத்தவங்க, ஹரிங்கிறவங்க ஒருத்தவங்க. ஸோ சிங்குலர் ப்ரோனவுன்ஸ் வருது. ஸோ த ஆர்டர் ஷுட் பி 2, 3, 1. இந்த சென்டென்ஸில் செகண்ட் பர்சன் இருக்காங்களா? இல்லை. இந்த சென்டென்ஸில் தேர்ட் பர்சன் இருக்காங்களா? இருக்காங்க. யார் தேர்ட் பர்சன்? வந்து ஜான், ஹரி. ஜான், ஹரி இவங்க ரெண்டு பேரும் தேர்ட் பர்சன். இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்காங்களா? இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஐ. ஸோ த ஆர்டர் ஷுட் பி 3 and 1. 3 should be followed by 1. அதாவது John, Harry and I. John, Harry and I have finished our studies. இந்த மாதிரி வரணும். So the answer is option 1. And the error is John, I and Harry வரக்கூடாது. John, Harry and I அப்படின்னு வரணும். Thank you.